லட்சியம் கொள்கை கோட்பாடு இல்லாமல் ஒரு கட்சி சுற்றி தெரியுது அப்படின்னு உதயநிதி விமர்சனம். இல்லை, உதயநிதி வந்து அந்த குடும்பத்தில் பிறக்கலைன்னா இன்றைக்கி வந்து ஒரு கவுன்சிலர் கூட ஆயிருக்க முடியாது. திமுகவில் ஒரு ஒன்றிய செயலாளர் கூட உங்களுக்கே தெரியும். இன்றைக்கி உதயநிதி மாதிரி ஒருத்தர் வந்து அந்த குடும்பத்தில் மட்டும் இல்லைன்னா ஒன்றிய செயலாளர் பதவி கூட கொடுத்துக்க மாட்டாங்க. அதாவது அவங்க அப்பாவே ஒரு பொம்மை முதல்வர். வீட்டில் இருப்பாங்களே இந்த பெரியவங்க போலன்னா இப்போ வீட்டில் இருக்க பையனை ஒரு கல்யாணம் காதுகுத்துக்கு அனுப்பி வைப்பாங்க. அந்த மாதிரி தான் உதயநிதி வந்து அவங்க அப்பா போக முடியாத ஃபங்க்ஷனுக்குலாம் போய் ரிப்பன் வெட்டுற வேலைக்கு ஒரு போஸ்டிங்கை க்ரியேட் பண்ணி அதுக்கு ஒரு 2 ஐஏஎஸ் ஆஃபீஸரை போட்டு அதுக்கு 2 துறையை கொடுத்து இதுவரை அவர் இந்த 4.5 வருஷத்தில் அவர் அமைச்சராக 3 வருஷத்துக்கு மேலே இருக்கிறாரு. அவர் துறையில் உட்காந்து அவரோட துறையோட செக்ரட்டரிட்ட மீட்டிங்காக போட்டிருக்காரா? இது வரைக்கும் ஏதாவது செஞ்சுருக்கிறாரா? அவருக்கான கடைசி வரைக்கும் கத்துக்குட்டியாக தான் இருக்கிறார் உதயநிதி. அவர் எதையும் கற்றுக்க போவதும் இல்லை. யாராவது உட்காந்து தினமும் நாய் கூட விளாண்டு ஃபோட்டோ போட்டுட்டு இருப்பாங்களா ஒரு அமைச்சர், அதுவும் துணை முதல்வர்? அவருக்கு எந்த இன்ட்ரெஸ்டும் கிடையாது. அதான் வந்து சொல்கிறோமே, அந்த குடும்பத்தில் பிறக்கவில்லை என்றால் அந்த திமுகவில் ஒன்றிய செயலாளர் போஸ்ட் கூட கிடைச்சிருக்காது உதயநிதிக்கு. அதுதான் போன வாரம் எங்களுடைய தலைவரும் சொல்லியிருந்தார்.